வெல்கம் பேக் டு ஜே விலாக்ஸ். நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் சிக்கன் ரெசிபி தான் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வெயிட் லாஸ் ரெசிபிஸ்க்கான வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் வந்து 1/2 kg தான், 250 கிராம்ன்ற மாதிரி ஒரு பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதை வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். வச்சு தான் இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன மேரினேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சால்ட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆயில் கொஞ்சம் கம்மியாக, இல்லை ஆயில் ஆட் பண்ணனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் இருக்குன்றதுனால நம்ம அதிலே கூட குக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம தண்ணி ஊற்றி தான் குக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர், அப்படி லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிவிட்டு, லெமன் இல்லை அப்படின்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்கிட்ட லெமன் இருந்தால் நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அண்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வாட்டர் ஊற்றி நீங்கள் இந்த நல்ல கன்சிஸ்டன்சிக்கு மேக்னேட் ஆகிற அளவுக்கு, சிக்கனில் கோட் ஆகிற அளவுக்கு இந்த பேஸ்ட் மாரி ஆக்கிக்கோங்க. ஓகேவா. ஓகே, மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா அந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டுருங்க. சிக்கன் போட்டு நல்லா பெரட்டிட்டு 30 to 1 hour மினிமம் ஒரு 30 minutes வந்து இது நல்லா மேக்னேட் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்பைசினஸ் டேஸ்ட் எல்லாமே அதில் சிக்கனில் ஊறும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே குக் பண்ணிடலாம். ஓகேங்களா. அண்ட் வந்து நம்ம ஒரு பேன் எடுத்து பேனை ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஸ்மால் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நான் குக் பண்ண போகிறேன். ஓகேங்களா. டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பீன்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து கேரட் இருந்துச்சு, கேரட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கேப்சிகம், இது எல்லாத்தையும் போட்டு நான் கொஞ்சம் நேரம் சாத்தே பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா. சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்ட் தேவையான அளவு போட்டு குக் பண்ணேன். இதுக்கு ஆக்சுவலி நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள் தான் எடுக்கணும்னு எதுவுமே கிடையாது. ஸோ எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் கேரட் இருந்தால் எடுத்துக்கலாம், ப்ரொக்கோலி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து எனக்கு இல்லை காலிஃப்ளவர் இருக்குது, அதை வச்சு பண்ணணும், அதை கூட வச்சு பண்ணலாம். ஸோ இந்த கேரட் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் வச்சு பண்ணலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு லிட் போட்டு மூடி ஒரு 2 minutes குக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ ஆயில் இல்லைன்றதுனால வாட்டர் ஆட் பண்ணி தான் நம்ம குக் பண்ண போகிறோம். குக் பண்ணிவிட்டு அடுத்து பெப்பர் இருந்தது, பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு அண்டு ஆனியன்ஸ் கொஞ்சம் பீல் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு கொஞ்சம் சாத்தே பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஓகேவா. ஓகே கேஸ், இப்போ இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போது இதை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கனை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒரு கல் ஒன்று எடுத்து வச்சுருங்க. இந்த கல்லை ஹீட் பண்ணிவிட்டு இதில் தான் சிக்கன் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். லைக் ரோஸ்ட் பண்ணி சம்திங் ஏதோ பண்ணி எடுக்க போகிறோம். கேஸ், இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு. ஒரு 30 minutes நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டேன். இப்போது கல்லுமே நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இல்லை அதேமாதிரி சேம் ஒரு 1/2 tablespoon ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் இல்லைனா ஆட் கூட பண்ணாதீங்க, நம்ம ஆயில் ஆட் பண்ணாமலே பண்ணலாம். ஓகேங்களா. ஆயில் ஆட் பண்ணாமல் இந்த சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இது நல்லா மேக்னேட் பண்ணதை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அந்த கல்லில் எடுத்து வச்சுருங்க. ஸோ இதை வச்சுட்டு இது அப்படியே நம்ம குக் பண்ண போகிறோம். இதில் எதுவுமே ஆயில் கிடையாது, எதுவுமே ஆட் பண்ணலை. ஓகேங்களா. மேக்னேட் பண்ணுறப்போ ஒரு 1/2 tablespoon ஆஃப் ஆயில் ஆட் பண்ணல, அவ்வளோ 1/2 tablespoon ரொம்ப கம்மியாக தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆயிலே குக் பண்ணோம். ஏன்னா இதிலே கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட்ஸ் இருக்கும், அதுவும் வெளியே வரும். அப்போ அது கூடயே சேர்ந்து குக் பண்ணிக்கும். ஓகேங்களா. இப்போ இது நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஓகேங்களா. அது இதையும் திருப்பி போட்டுடலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். ஒரு 15 minutes ஆயில் இல்லைன்றதுனால ஒரு 20 minutes கூட நல்லா குக் ஆகட்டும். நல்லா ட்ரையான சிக்கனாக இது நம்ம செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு. இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஓகேங்களா. அந்த இதிலே குக் ஆகட்டும். ஸோ மூடிட்டு இந்த இதிலே குக் ஆகட்டும். நல்லா அது குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 minutesக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் இது குக் பண்ணுறப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ கைஸ், வாட்டர் ட்ரை ஆக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா. அண்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்டீம்லேயே குக் ஆகிற மாதிரி இது ரெடி பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ சென்டரில் கட் பண்ணி பார்ப்போம் எப்படி குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகே, தெரியுதா? ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்டியான ஒரு வெயிட் லாஸ் சிக்கன் ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வீடியோ அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஓகே கைஸ், ஸ்டே டியூன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை பை.